ஒடிஷா சட்டப்பேரவையிலிருந்து 14 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் சார்பில் மிக பெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடியது. போராட்டக்களம் தற்போது போர்க்களம் போல காட்சியளித்திருக்கிறது. போராட்டக்காரர்களை கலைந்து போகச் சொல்லி 1 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் அவர்களிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதேபோல இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் உறுதியளித்திருந்தது. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த போராட்டக் குழுவினர், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் போலீசாருடன் பேச்சுவார்த்தைக்கு இணங்கவில்லை. இதையடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த தள்ளுமுள்ளு தவிர்ப்பதற்காக காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சடிக்க, அதற்கு பதிலாக அங்கு குழுமியிருந்தவர்கள் சேர்களை தூக்கி காவல்துறையினர் மீது வீசி எறியக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். இதையடுத்து முழுவதுமாக அந்த போராட்டக்களம் போர்க்களமாக மாறியிருக்கிறது. தொடர்பான காட்சிகளைத்தான் தற்போது பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் போராட்டம் கலவரமான நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் உத்தரவு பிறப்பித்திருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கிறது.